தொடர்வோம். 25 பாடல்கள் வரை யோக பயிற்சிகள், அதன் நுணுக்கங்கள் மற்றும் குருவின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். 26வது பாடலில் இந்த யோக பயிற்சியில் வரும் சில தடைகள் மற்றும் அதை எப்படி கையாள்வது என்பது குறித்து அகத்தியர் பேசுகிறார். பாடல் 26 ஐம்புலன் அடக்கமும் ஞானத் தெளிவும். பாடல்: ஓகமதே கைகூடி நின்றால் பின்னும் உலகினிலே ஐம்புலனும் ஓடிப்பாயும் வேகம் அதை தடுத்தாக்கால் ஞானம் எய்தும் விபரமுடன் சுழிமுனையில் விழித்து நில்லு ஏகமாய் அண்டமெல்லாம் நீயே யாகும் ஏதுமில்லை உன்னையன்றி பரமுமில்லை போகமதே சிவயோகம் புரியப்பாரே புகழவே சொல்லுதற்கு பொருளொன்றுண்டே. விளக்கம்: இந்த பாடலில் யோக பயிற்சி கைவரப்பெற்றாலும் புலன்கள் மீண்டும் நம்மை சோதிக்கும் என்பதை அகத்தியர் எச்சரிக்கிறார். 1. புலன்களின் வேகம். யோகம் ஓகம் கைகூடி நின்றால் பின்னும் உலகினிலே ஐம்புலனும் ஓடிப்பாயும். தியானம் பழகிவிட்டாலும் அன்றாட வாழ்க்கையில் புலன்கள் மீண்டும் பழையபடி ஆசைப்படும். இது இயல்பானது. இதைத்தான் வேகம் என்கிறார். 2. தடுக்கும் வழி. அந்த வேகத்தை தடுப்பதற்கு ஒரே வழி சுழிமுனையில் விழிப்புணர்வுடன் விழித்து நில்லு இருப்பதுதான். சுழிமுனை என்பது ஒரு தடுப்பணை போன்றது. அங்கே கவனம் இருந்தால் புலன்கள் வெளியே பாயாது. 3. அகமே அண்டம். ஏகமாய் அண்டமெல்லாம் நீயே யாகும். நீ எதை தேடி வெளியே ஓடுகிறாயோ அது நீயேதான். உன்னைத் தவிர அங்கே கடவுள் பரம் என்று வேறொன்றுமில்லை. இந்த ஒருமை உணர்வை ஒன்னஸ் அடைவதே ஞானத்தின் உச்சம். 4. போகமும் யோகமும். போகமதே சிவயோகம் புரியப்பாரே. போகம் உலகியல் அனுபவங்கள் அனுபவிக்கும் போதும் ஒரு யோகி அதற்குள் சிக்காமல் அதை பரவசமாக சிவயோகமாக மாற்றிக்கொள்கிறான். மெய்ப்பொருள். உள் அர்த்தம். விழித்து நில்லு. இது ஒரு மிக முக்கியமான குறிப்பு. தியானம் என்பது கண்களை மூடி அமர்வது மட்டுமல்ல. அன்றாட வேலைகளை செய்யும் போதும் உன் மனதின் விழிப்புணர்வு அந்த சுழிமுனை புள்ளியில் இருக்க வேண்டும். பொருள் ஒன்றுண்டு. அந்த பொருள் என்னவென்றால் எல்லாமே அந்த பரம்பொருளின் வெளிப்பாடுதான் என்ற தெளிவுதான். அந்த தெளிவு வந்துவிட்டால் அலைபாயும் புலன்கள் தானாகவே அடங்கிவிடும். பாடம்: அகத்தியர் வழிகாட்டுகிறார். யோகத்தில் தேர்ச்சி பெற்றாலும் புலன்கள் உன்னை தூண்டத்தான் செய்யும். அப்போது சுழிமுனையில் உனது கவனத்தை நிலைநிறுத்தி விழிப்புணர்வுடன் இரு. நீயே அந்த பிரபஞ்சம் என்பதை உணர். நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு விஷயமும் சிவயோகத்தின் அங்கமே. முந்தைய பாடலில் புலன்களின் வேகத்தை தடுக்கும் விழிப்புணர்வை பற்றி பார்த்தோம். 27வது பாடலில் அந்த புலனடக்கத்தை முறையாக செய்து வாசியை நிலைநிறுத்துவதால் உடலில் ஏற்படும் காயகல்ப மாற்றங்களையும் அந்த மாற்றத்தால் ஒரு யோகி எய்தும் மேன்மையையும் அகத்தியர் விளக்குகிறார். பாடல் 27 வாசியின் மேன்மை. பாடல்: பொருளென்னும் உலகினிலே மயங்க வேண்டா பூரணமாம் வாசியதை ஏற்றிப்பாரே அருளென்னும் ஜோதியது உள்ளே தோன்றும் ஆதியந்தமில்லாத பெருமை சேரும் மருளென்னும் கவலைகளெல்லாம் நீங்கும் மாசிலா மனதுடனே சிவத்தை நாடு தெருளென்னும் ஞானமெல்லாம் உன்னில் உண்டாம் சித்தியெனும் பெரியதொரு செல்வம் சேரும். விளக்கம்: இந்த பாடலில் ஒரு சாதகன் தனது வாழ்க்கையை தவறான பாதையில் கொண்டு செல்லாமல் சரியான பாதையில் பயணிக்க தேவையான ஊக்கத்தை அகத்தியர் அளிக்கிறார். 1. மயக்கம் வேண்டா. பணம், பொருள், அந்தஸ்து போன்ற நிலையற்ற விஷயங்களுக்காக இந்த உலகத்தில் மயங்கி நிற்காதே. அது உன் நேரத்தை வீணடிக்கும். 2. பூரணவாசி. சுவாசத்தை முறையாக உயர்த்து பூரணமாம் வாசியதை ஏற்றி அதுதான் உனக்கு உண்மையான சொத்து. 3. மருள் நீங்குதல். கவலைகள், மருள் என்பவை அறியாமையால் வருபவை. வாசியோகம் கைகூடும்போது அந்த அறியாமை அகன்று கவலைகள் தானாகவே நீங்கிவிடும். 4. சித்தி எனும் செல்வம். ஞானம் என்பது ஏதோ கற்பனை அல்ல. அதுவே ஒரு பெரிய செல்வம், சித்தி. அந்த செல்வம் உனக்குள் வந்து சேரும்போது நீ இந்த உலகில் ஒரு அரசனாக அல்ல, ஒரு சித்தனாக வாழ்வாய். மெய்ப்பொருள். உள் அர்த்தம். பூரணமாம் வாசி. இது மூச்சை அடக்குவது அல்ல. சுவாசத்தை முழுமையாக பூரணமாக உடலின் நுட்பமான நாடிகளில் ஓடச் செய்வது. உடல் முழுவதும் பிராணசக்தி பரவும்போது அங்கே நோய் அல்லது கவலை இருப்பதற்கு இடமில்லை. மாசிலா மனம். களங்கமில்லாத மனம் என்பது எதற்கும் அஞ்சாத, எதையும் வெறுக்காத, எப்போதும் இறை சிந்தனையில் இருக்கும் மனம். இந்த மனம் இருந்தால் ஞானம் உனக்கு தானாகவே வந்து சேரும். பாடம்: அகத்தியர் உறுதியாக கூறுகிறார். உலகியல் மயக்கத்தில் சிக்கி நேரத்தை வீணாக்காதே. சுவாசத்தை முறைப்படுத்தி உனக்குள் இருக்கும் ஜோதியை நோக்கு. உன் கவலைகள் நீங்கி உண்மையான ஞானம் உனக்குள் பிறக்கும். அதுவே உனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய செல்வம். வாசி யோகத்தின் பயிற்சி, மனத்தூய்மை மற்றும் ஞானத்தின் மேன்மைகளை விளக்கிய அகத்தியர் 28வது பாடலில் ஒரு யோகி தனது உடலையும் சுவாசத்தையும் எவ்வாறு பிரபஞ்சத்தின் இரகசியத்தோடு இணைக்க வேண்டும் என்பதை போதிக்கிறார். பாடல் 28 அண்டமும் பிண்டமும் ஒன்றாதல். பாடல்: செல்வமே சிவயோகம் தேடிப்பாரே சித்திபெற வாசியதை சிதறவிடாதே புல்லறிவு தனை கடந்து மேலே ஏறு பூரணமாம்
சுழிமுனைக்குள் புகுந்து நில்லு சொல்லென்னும் மந்திரங்கள் ஓசையாகி சுடரென்னும் ஒளியதனில் கலந்து போமே. அல்லலென்னும் துன்பங்கள் அகன்று போக அறிவென்னும் கடலினிலே அமிழ்ந்து நில்லே. விளக்கம். இந்த பாடலில் தியானத்தின் உச்சகட்ட நிலையை அகத்தியர் விவரிக்கிறார். 1. வாசியை சிதறவிடாதே. யோக பயிற்சியில் வாசி பிராணன் சிதறாமல் இருப்பது மிக முக்கியம். உனது கவனத்தை உன் சுவாசத்தின் மீது வைப்பதன் மூலம் அந்த ஆற்றலை தக்கவைக்க முடியும். 2. புல்லறிவு கடந்த ஞானம். உலகியல் சார்ந்த அறிவை புல்லறிவு கடந்து செல்ல வேண்டும். அது உன்னை இந்த உலகத்திலேயே கட்டி போடும். ஆன்மீக அறிவே உன்னை மேலே உயர்த்தும். 3. ஓசையும் ஒளியும். மந்திரங்களை உச்சரிக்கும் போது அந்த ஓசை படிப்படியாக நுணுக்கமாகி இறுதியில் ஒளியில் சுடர் கலந்துவிடும். இதுவே நாதம் மற்றும் ஜோதி ஒன்றிணைக்கும் நிலை. 4. அறிவெனும் கடல். கடைசியாக நீ அறிவு எனும் பிரபஞ்சக் கடலில் நீந்தாமல் அந்த அறிவாகவே மாறிவிட வேண்டும். அமிழ்ந்து நில்லே. அங்கே நீயும் இல்லை, இறைவனும் இல்லை, எல்லாம் ஒன்றே. மெய்ப்பொருள். உள் அர்த்தம். அமிழ்ந்து நில்லு. இது ஒரு அழகான உவமை. கடலில் குதிப்பவன் கடலோடு ஒன்றாகிறான். அதுபோல ஞானத்தின் ஆழத்தில் மூழ்கினால் உனது தனிப்பட்ட அடையாளம் கரைந்து நீ பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாகி விடுகிறாய். அல்லல் நீங்குதல். எப்போது ஒருவன் நான் என்கிற அடையாளத்தை விடுத்து பிரபஞ்சத்தோடு ஒன்றிவிடுகிறானோ அப்போது துன்பம், அல்லல் இருப்பதற்கு அங்கே இடமே இல்லை. இதுவே உண்மையான விடுதலை. பாடம். அகத்தியர் வழி நடத்துகிறார். உன் சுவாச சக்தியை சிதறவிடாதே. உலகியல் அறிவை கடந்து சுழிமுனைக்குள் உன் கவனத்தை பதி. உன் மந்திர ஒலிகள் ஒளியாக மாறட்டும். அந்த ஞானக்கடலில் மூழ்கி உன் துன்பங்கள் அனைத்தையும் தொலைத்துவிடு.